இனிப்பான மென்மையான குழிப்பணியாரம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறை இதோ. தேவையான பொருட்கள்: மாவு அரைக்க பச்சரிசி 1 கப், புழுங்கல் அரிசி அல்லது இட்லி அரிசி 1 கப், உளுந்தம்பருப்பு 1/4 கப், வெந்தயம் அரை டீஸ்பூன். சுவைக்காக வெல்லம் 1 முதல் 1½ கப் உங்கள் இனிப்பு சுவைக்கேற்ப, துருவிய தேங்காய் அரை கப், ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன், சுக்குத்தூள் 1 சிட்டிகை விருப்பமென்றால், நெய் அல்லது எண்ணெய் பணியாரம் சுட தேவையான அளவு. செய்முறை: ஊற வைத்தல். அரிசி மற்றும் உளுந்து, வெந்தயம் ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து நன்றாக கழுவி 3 முதல் 4 மணி நேரம் ஊற வைக்கவும். அரைத்தல். ஊற வைத்த அரிசி கலவையை கிரைண்டர் அல்லது மிக்சியில் போட்டு நைஸாக அரைத்தெடுத்துக் கொள்ளவும். மாவு இட்லி மாவு பதத்தை விட சற்று கெட்டியாக இருக்கட்டும். வெல்லக் கரைசல். வெல்லத்தில் சிறிது தண்ணீர் ஊற்றி அடுப்பில் வைத்து கரைக்கவும். வெல்லம் கரைந்ததும் அதை வடிகட்டி அரைத்து வைத்துள்ள மாவில் ஊற்றி கலக்கவும். தாளிப்பு அல்லது சேர்த்தல். மாவுடன் ஏலக்காய் தூள் மற்றும் துருவிய தேங்காய் சேர்த்து நன்றாக கிளறவும். தேங்காயை நெய்யில் வதக்கி சேர்த்தால் இன்னும் சுவையாக இருக்கும். சுடுதல். பணியாரக்கல்லை அடுப்பில் வைத்து குழிகளில் சிறிது நெய் அல்லது எண்ணெய் ஊற்றவும். கல் காய்ந்ததும் மாவை 3/4 அளவு குழியில் ஊற்றவும். வேக வைத்தல். மிதமான தீயாக வைத்து ஒரு பக்கம் வெந்ததும் கம்பியால் திருப்பி போடவும். 2 பக்கமும் பொன்னிறமாக வெந்ததும் எடுத்துவிடலாம். டிப்ஸ்: மாவு அரைத்த உடனே சுடலாம், புளிக்க வைக்க வேண்டிய அவசியமில்லை. பணியாரம் இன்னும் மென்மையாக வர வேண்டுமென்றால் மாவு அரைக்கும்போது சிறிதளவு பழைய சாதம் சேர்த்து